1992 தீபாவளிக்கு வெளியான படங்கள். இந்த தீபாவளிக்கு வெளியான மாரியான படங்கள் எந்த தீபாவளிக்கும் வெளியானதில்ல அப்படின்னு சொல்லி பொதுவாவே வந்து ஒரு கருத்து தமிழ் சினிமா சூழல்லையும் பொதுவா மக்களிடையும் வந்து நிலவி வருது. இன்னைக்கு வரை அந்த மாரியான ஒரு கருத்து இருக்கு. அது நிலவி வருதுன்னு ஒரு போலியா சொல்ற மாரி இல்ல. உண்மையிலேயே அதுதான் உண்மையும் கூட. இந்த மாரியான படங்கள் வந்து எந்த ஒரு தீபாவளிக்கும் இவ்வளவு நடிகர்கள் நடித்த படங்கள் போட்டி போட்டு வரவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 1992 தீபாவளிக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தீபாவளிக்கு அப்படி வீட்டில் ஒரு மத்தாப்பு எல்லாம் கொளுத்திட்டு ஈவினிங் பார்த்தா தூர்தர்ஷனில் ஒரு தேவர் மகனில் வந்து இந்த ஒரு ஒரு பாட்டு ஒன்று, அதாவது கமலஹாசன் நேரடியாக தோன்றி ஜானகி அம்மா, கங்கை அமரன் அவங்கெல்லாம் அந்த அந்த மேடையில் இருந்தாங்க. அதில் வந்து நேரடியாக வந்து பாட்டு பாடினார். அந்த இஞ்சி இடுப்பலை பாட்டு பாடினார். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கூட போட்டாங்க. நல்லா நல்லா ஞாபகம் இருக்குது தூர்தர்ஷனில். அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு படுத்து ரொம்ப நேரம் அந்த தீபாவளி அலுப்பில் ரொம்ப நேரம் தூங்கி இருந்ததெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அந்த மாதிரியான ஒரு 90s 80s பொற்காலங்கள்லாம் திரும்பி வரப்போகிறதில்ல. அப்படி ஒரு அருமையான படங்கள்லாம் வந்து அன்றைய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. 1992 தீபாவளி அக்டோபர் 25ஆம் தேதி வந்தது. அப்படி இந்த காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி ஒரு காலையில் பேப்பர் எடுத்து தினமலர்னு நினைக்கிறேன், அதில் வந்து விமர்சனம் வந்துருந்துச்சு. இன்றைய தீபாவளி படங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பெருசாக ஒரு விமர்சனம் வந்துருந்துச்சு. அதில் நிறையா படங்கள் வந்துருந்துச்சு. பாண்டியன், தேவர் மகன், காவிய தலைவன் இப்படியான படங்கள். பாண்டியன் படம் வந்து ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த படம். தேவர் மகன் படமும் அப்படித்தான். 2 படமும் ரஜினி கமல் படமும் 2 படம் போட்டியாக வந்த படம். ரஜினி கமலுக்கு 2 பக்கமே மாறுபட்ட ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு எதிர் துருவமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான 2 ரசிகர்களுக்கும் அந்த 2 படங்களும் வந்துச்சு. இதில் பாண்டியன் படம் பெரிய எதிர்பார்க்கப்பட்டது. எஸ்பி முத்துராமன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை வைத்து டைரக்ட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அந்த படம் வந்து பெரிய அளவில் எடுபடலை. தேவர் மகன் படம் வந்து நல்லபடியாக பெரிய அளவில் அந்த படம் வந்து ஓடுச்சு. பாண்டியன் படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அந்த டைமில் வந்து அந்த தீபாவளி மலர் இதுலலாம் வந்து பெரிய அளவில் ப்ளோ அப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பெரிய ப்ளோ அப்னு சொல்லி கொடுப்பாங்க. தீபாவளி மலரில் ரஜினிகாந்த் நடித்த பாண்டியன் திரைப்படத்தில் ப்ளோ அப்னா பெரிய சிவத்தில் பெரிய அளவில் ஒட்டுற அந்த ஸ்டில்லு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி ரசித்த காலங்கள்லாம் இருந்தது. அது மாதிரி தேவர் மகன் படத்தோட பெரிய மீசை வச்ச கமல், அந்த வேஷ்டி சட்டையோடு நிற்கிற மாதிரி பெரிய ப்ளோ அப் கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கி ரசித்த காலங்கள் அன்றைய காலங்கள். பாண்டியன், தேவர் மகன், ராசுக்குட்டி, பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிப்பில் பாக்கியராஜ் இயக்கத்தில் ராசுக்குட்டி திரைப்படம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. திருமதி பழனிசாமி படம், இந்த படம் வந்து ஓரளவு வெற்றி பெற்ற படம். திருமதி பழனிசாமி, ராசுக்குட்டி இதெல்லாம் சுமாராக, ராசுக்குட்டி ஓரளவு நல்லா ஓடிய படம். திருமதி பழனிசாமி ஓரளவு சுமார் வெற்றி பெற்ற திரைப்படம். பாண்டியனும் அந்த மாதிரி தான் சுமார் வெற்றி பெற்ற திரைப்படம். நல்லா ஓடின படம் எதுன்னு கேட்டால் தேவர் மகன் திரைப்படம் தான். நல்லா ஓடின படம் தேவர் மகன் திரைப்படம். செந்தமிழ் பாட்டு இந்த படமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செந்தமிழ் பாட்டு இதுவும் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான். இந்த படம் செந்தமிழ் பாட்டு. இப்படி எல்லா படமும் ஓரளவு ரொம்ப மோசமான இதாக இல்லாமல் ஓரளவு வெற்றி பெற்றது. பழமையான இயக்குனர், அந்த காலத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். இவர் 60s 70sல புகழ்பெற்ற இயக்குனர். இவர் வந்து 90sல வந்து ஒரு படம் இயக்குறாரு. அந்த காவிய தலைவன் விஜயகாந்தை வைத்து ஒரு படம். அந்த படம் வந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்களில் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படமும் இந்த தீபாவளிக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் கவரல. ஆனால் படம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே நல்லா நான் ஏற்கனவே சொன்ன எல்லா படங்களுமே தேவர் மகன் உட்பட எல்லா படங்களுமே சுமாரான வெற்றியும் சூப்பர் வெற்றியும் பெற்றது. ஆனால் காவிய தலைவன் வந்து ரொம்ப மோசமாக தான் போச்சு. விஜயகாந்தோட அந்த படம் வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த தீபாவளி வந்து ஒரு மறக்க முடியாத தீபாவளியாக இன்றைக்கு வரையும் சொல்லப்படுது. எல்லா முன்னணி நடிகர்கள் படங்களும் போட்டி போட்டு வெளிவந்து எல்லா படங்களும் ஓரளவு வெற்றி பெற்ற படம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாவளி மறக்க முடியாத ஒரு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்களின் தீபாவளியாக இருந்தது என்று சொல்லலாம்.